வணக்கம் நண்பர்களே, ஓமை சாப்பாடு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நல்ல ஒரு காரசாரமான கொங்கு நாடு மட்டன் தலைக்கறி மசாலா எப்படி செய்ய போறதுங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்கள், இந்த காரசாரமான கொங்கு நாடு மட்டன் தலைக்கறி மசாலா செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ்ல என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். குருமிளகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, நல்ல பெரிய சைஸில் 4 வரமிளகாய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, பட்டை சிறிதளவு, வரமல்லி 4 டேபிள் ஸ்பூன் அளவு, சின்ன வெங்காயம் 300 கிராம் அளவு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிறேன். அடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஒரு வடை சட்டியில் ஆயில் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுத்தெடுத்ததும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஆட்டுத்தலையை மஞ்சத்தூள் சிறிதளவு உப்பு சேர்த்து குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு 4 விசில் விட்டால் போதும். அடுத்து ஒரு வடை சட்டியில் 50 மில்லி நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் சூடானதும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து விடும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு தாளித்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து குக்கரில் அவிச்சு வச்சுருக்கிற தலைக்கறி எடுத்து வடை சட்டியில் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து தலைக்கறியை அவிச்சிட்டு குக்கரில் மிச்சம் இருக்கிற அந்த சூப்பு தண்ணியவே நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பு தண்ணியை நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த தலைக்கறி மசாலாவோட டேஸ்ட்டு கம்மியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தலைக்கறி மசால் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கறி மசால் 1/2 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான கொங்கு நாடு மட்டன் தலைக்கறி மசால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்னு எது கூட வேணாலும் கலந்து வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு மணக்கும் சமையல் மறக்காத சுவை தனிஷ் பாரதி.